திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பேச்சு வழக்கில் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இத்தனை பொண்ணு பார்க்கணுமா, இத்தனை மாப்பிள்ளை பார்க்கணுமா பொருத்தம் பார்க்கணுமா, அதை பற்றி கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட் சார். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதான் எனக்கு தெரியாது. நான் சொர்க்கத்தை பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சாய்ஸஸ் இருக்குன்றது எனக்கு தெளிவாக தெரியுது. என்னுடைய சாய்ஸில் தான் இருக்குது. நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு திருமணம் வேணும் வேணான்றது. விவேகானந்தர் கூட தனக்கு வேண்டான்னு தேர்ந்தெடுக்கிறார். இப்போ தேர்ந்தெடுக்கிற உரிமை அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு தான் இருக்குது. தன்னுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை கூட அவங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் வாழ போகிறாங்க. பட் இந்த 30 வயசு வரைக்கும் தெளிவில்லாத மனநிலை, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இது ரைட்டு இது தப்புன்னு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு எமோஷ்னலி ஹை பீக்கில் இருக்கிற நேரம். இப்போ தேடுதல் அதிகமாக இருக்கும். ஆனால் முடிவு சரியாக தப்பான்னு தெரியாது. அதனால் சுயமாக முடிவெடுக்காதீங்கன்னு சொல்கிறது உண்டு. பட் ரொம்ப தெளிவாக இருக்க குழந்தைங்களும் இருக்குது. தன் வாழ்க்கை என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெளிவாக தெரிஞ்ச குழந்தைங்க தன் வாழ்க்கை துணையும் தானே தேடி இருக்காங்க. சுயமாக தெளிவாக முடிவெடுக்கிற குழந்தைய நீங்கள் அதை அலோவ் பண்ணிவிடுங்க. அது நீங்கள் ஏன் போட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு லவ் மேரேஜாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணட்டும் அப்படின்னு அலோவ் பண்ணுறது மற்றவர்களுடைய நோக்கம். நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க, உங்கள் குழந்தை தானாக தேடலை, நீங்கள் தான் தேடி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுனாலே அரேஞ்ச் அண்ட் மேரேஜ்னு பேசலாமா? இதில் இன்றைக்கி நடக்கிற பெரிய தவறு என்னென்னா, தேர்ந்தெடுக்கணும்னு முடிவெடுக்கும் போது நம்ம பயோடேட்டான்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இன்றைக்கி அதுதான் சார், இன்றைக்கி மேட்ரிமோனி சர்வீசஸ் வந்துருக்குல்ல சார், நிறைய மேட்ரிமோனி சர்வீஸ் அவங்களே வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. அதாவது நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு இதுக்கு மேலே சம்பளம் வாங்குகிற மாப்பிள்ளையோ பொண்ணோ வேணும், ஹைட் இவ்வளோ இருக்கணும், கலர் இப்படி இது எல்லாமே நான் இதுக்காகத்தான் உங்ககிட்ட அந்த கேள்வியவே நான் வச்சேன். நான் இதுதான் என்ன நடக்குதுன்னா, முன்னாடிலாம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவோமே, அப்போ ஒரு கிராமத்தில் இருப்பாங்க, பிறந்தது ஒரு கிராமமோ ஒரு டவுனோ, மிஞ்சி போனால் ஒரு 100 ஜாதகம் தான் சார் கிடைக்கும். அதுக்கு மேலெல்லாம் கிடைக்காது. டூ மச் சாய்ஸஸ் இல்லை. அப்போது சாய்ஸஸ் கம்மியாக இருக்கும்போது நமக்கு எது பொருத்தமோ அதை ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியத்தை கொடுத்து இதில் எது பொருந்ததுன்னு பார்க்குறதுக்கு சொந்தத்துக்குள்ளார முதல்ல தேடுவோம். சொந்தத்தில் கிடைக்கல, ஆப்ஷன் இல்லைன்னு போது அசலில் தேட ஆரம்பிக்கும். இப்படி தான் வழக்கம். சொந்தத்திலே இருந்தால் சொந்தத்தில் தான் முடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் சொந்த பந்தன்ற அந்த கான்செப்டே உடஞ்சி வித்தியாசமாக தான் போயிட்டுருக்கு. சொந்தன்றது வேண்டான்னு முடிவெடுக்கக்கூடிய அதெல்லாம் பொறாமை பிடிச்சவர்கள், எப்படியே சொந்தக்காரங்களெல்லாம் என்ன வெறுக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட இன்றைக்கி நிறைய பரவலாக பரவிட்டு இருக்கிறத பார்க்குறோம். சொந்தத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இப்படி பிஹேவ் பண்ணுறோம். இதனுடைய கோளாறுகள் அதை விட்டுடுவோம். இது என்ன, இது ஒரு அப் அண்ட் டவுன் சொன்னேன் இல்லையா, இந்த டவுன் வந்து திரும்ப பீக் வரும். அது நேச்சுரலாகவே நடக்கும். அது நம்ம ஒன்றும் கரெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு முடிவு எடுத்துட்டா இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, 23, 24 வயசில் போனீங்கன்னா 10,000 ஜாதகம், 1,00,000 ஜாதகம் இருக்குது. இப்போ இது எது பேஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கணும்னு தெரியாதனால படிப்பின் அடிப்படையில், நீங்கள் சொன்ன மாதிரி உயரத்தின் அடிப்படையில், வருமானத்தின் அடிப்படையில், லொக்கேஷன் அடிப்படையில், தொழில் என்னன்றது அடிப்படையில் இப்படிலாம் ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபில்டர்லேயே நல்ல ஜாதகம்லாம் போயிடுது. அதுக்கப்புறமா கொண்டு வந்து ஒரு ஜோசியர் கையில் கொடுத்தா அவர் பொருந்தலைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. கண்டிப்பாக சார். சரியா? எல்லா ஜோசியரும் அப்படி தான் போட்டு முடிக்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் நிலமை வருது. அப்போது எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும்னு தெரியாத போது ஜனங்களுக்கும் ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லை. முன்னாடி ஜோசியரை நம்ப முடிஞ்சது, போக முடிஞ்சது, 10 ஜாதகம் தான் கொடுத்தா அவரும் பார்த்துருவார். இப்போ 10,000 ஜாதகத்தை கொடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட இத்தனை ஜாதகம் பொருத்தம் பாருன்னா இப்போ ஏதாவது ஒரு ஷார்ட்கட் தேவைப்படுது. இப்போ ஷார்ட்கட் தேடின காலத்தில் கிடச்சது தான் இந்த 10 பொருத்தம். இப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரம் ஒரு டேப்லெட் காலம் போட்டிங்கன்னா இந்தந்த நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் ஆகாது இதெல்லாம் ஆகும்னு வந்துடும். நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வயசு குழந்தைக்கு 90 வயசு தாத்தா பொருத்தம்னு வந்துடும். பண்ணலாமா கல்யாணம்? பண்ணக்கூடாது. அப்புறம் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறதுக்கு எதுக்கு ஜோசியம்? அது பேர் ஜோதிடமே இல்லை. ஜாதக கட்டம் எதுக்கு? ஜோதிடம் நல்லா தெரிஞ்ச யாருமே இப்படி வெறும் 10 பொருத்தம் போதுன்னு சொல்லவே மாட்டாங்க. 10 பொருத்தம் தப்புன்றது இல்லை எங்கள் நோக்கம். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி பல நிகழ்வுகள் இருக்குன்றது தான் ஜோதிடம். இப்போ ஜோதிடம்ன்றது லக்னம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பாரம்பரியம் பேசுனீங்கன்னா ஜென்ம லக்னத்துலேருந்து கணக்கு பார்க்கணும். அதிலேருந்து தோஷ கணக்குகள் போடுவாங்க. பாரம்பரியமாக போட்டால் அந்த தோஷ கணக்குகள் பார்த்து இந்த தோஷத்துக்கு இந்த தோஷம்னு சொல்லி சமம் படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ தோஷம்னு பேசுனா ஒரு கிரகம் வெற்றில் இருந்தால் தோஷம்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவர் டாக்டர் தொழில் செஞ்சாருன்னா அந்த தோஷமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோஷத்துக்கு இன்னொரு தோஷம் சேர்க்குறோம், ஒரு டாக்டருக்கு இன்னொரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்படி தான் நீங்கள் நடக்குது. உண்மையிலேயே 2 டாக்டருமே கல்யாணம் பண்ணால் 2 டாக்டர் ப்ரொஃபஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. லைஃப்பை லீட் பண்ணுறாங்களா? நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. ஆமாம், ஒன்று அவங்க ப்ரொஃபஷனை காம்ப்ரமைஸ் பண்ணணும், இல்லை லைஃப்பை காம்ப்ரமைஸ் பண்ணணும். இதில் என்ன கொடுமைன்னா அவங்க பிள்ளையும் டாக்டர் ஆக்குறாங்க. கண்டிப்பாக சார். ஸோ சாய்ஸஸ் நிறைய இருக்குது. இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளா தேவையில்லாமல்
இதுக்கு ஒரு ட்ராப்புக்குள்ளார கொண்டு போகிற மாதிரி குறுகி கொண்டு போகிறோம். இதுதான் வாழ்க்கை முறைகளை இன்றைக்கி நிறைய குழப்புது. இப்போ பேலன்ஸ்னால் ஒருத்தருக்கு டைம் நிறைய இருக்குது, ஒருத்தருக்கு டைம் இல்லை. இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கும்போது அந்த பேலன்ஸ் வர முடியும், கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது பண்ண முடியும். என் ப்ரொஃபஷனில் நான் சக்ஸஸ் ஆகணும், உன் ப்ரொஃபஷனில் நீ சக்ஸஸ் ஆகணும்னு போட்டி போடுற மாதிரி ஒரு அமைப்பில் இவங்க எங்கே வாழ்க்கை வாழ முடியும்? ஒரு அட்வொகேட்டுக்கு அட்வொகேட் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஒரு ஆடிட்டருக்கு ஒரு ஆடிட்டர் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இவங்க ப்ரொஃபஷனலி மேபி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, பட் ஃபேமிலி லைஃப் எங்கே இருக்கும்? கொஸ்டின் மார்க் தான். இப்போ லைஃப்னா என்னன்னே புரியாமல் கேரியர் தான் லைஃப்னு நினச்சிக்கிறாங்க. லைஃபை தேவையான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் கேரியர். ஆனால் கேரியர் எங்கே போதோ அங்கே லைஃபை கொண்டு போகிறோன்னு ஒரு மாற்றத்துக்கு நகர்ந்துட்டோம். இதுலேருந்து சொர்க்கம் தான் நிச்சயிக்குதுன்னுலாம் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. நம்ம தான் எல்லாத்தையும் டேரக்ஷனை மாற்றிட்டோம். ரைட்டா? இப்போ பணம் நோக்கின வாழ்க்கை, பணம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். பணம் ரொம்ப அத்தியாவசியம். அதை விட அத்தியாவசியம் வாழ்க்கைன்றது தான் பேசுகிறேன். இப்போ 2ஆம் தரமாக இருக்க வேண்டிய முக்கியத்துவமான பணத்தை முதல்ல கொண்டு வந்து வைக்கிறதுனுடைய கோளாறுகள் இன்றைக்கி இருக்கான்னா இருக்குது. பணம் முக்கியம், நான் அதெல்லாம் தப்பே சொல்லலை. பட் அதை விட வாழ்க்கை முக்கியம்னு புரிஞ்சுட்டா வாழ்க்கை அணுகிற முறை நல்லாயிருக்கும். ஏஎல்பி முறையில் என்ன சொல்கிறோம்னா, குணங்களை பாருங்கள். முன்னாடிலாம் பொறுப்பில்லாத ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ கால் கட்டுனா திருமணம். இப்போ திருமணம் பண்ணி வச்சா ஒரு ஒழுங்குக்கு வருவாங்கன்ற அமைப்பு தான் அது பேசுனது. இப்போ ஒரு வீக்கான மைண்ட் செட் இருக்கவனை ஒரு பொண்ணு கொண்டு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கிறனாலேயே தன்னை ஒழுங்கு பண்ணிக்குவான், கம்ப்ளீட் பண்ணுற ப்ராசஸ் அங்கே நடக்குதுன்றது தான் அங்கே அன்றைக்கி இருந்த பேச்சுகள். இன்றைக்கும் அதான் சொல்கிறோம், குணங்கள் தான் முக்கியம். அப்போ குணங்களை எங்கே பார்க்கலான்னா லக்னம் பார்க்கும். ஜென்ம லக்னம் பிறந்த போது இருந்த லக்னம், பிறந்த போது இருந்த குணங்கள். ஏஎல்பி லக்னம் இன்னைக்கு இருக்க குணம் என்ன, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜாதகருக்கு என்ன குணம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படின் போது உங்களுக்கு ஆணுடைய குணம் வீக் ஆகும் போதெல்லாம் பெண் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பும், பெண்ணுடைய குணங்கள் வீக் ஆகும் போதெல்லாம் ஆண் பேக்கப் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதான்னு பொருத்தம் பார்த்து இப்படி நடக்கிற திருமணங்கள் ஒருத்தருக்கு பேலன்ஸ் பண்ணி போக முடியும். 2 பேர் குணமும் கெட்டு போனால் அது அவங்கள மேனேஜ் பண்ண முடியாத இடத்துல போய் பிரிவினைக்கு கொண்டு போய் சேர்க்குது. நான் ஒரு உதாரணம் பேசுகிறேன். 5 வருஷம் லவ் பண்ண பிறகு கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் டைவர்ஸ். அப்போ என்ன லவ் பண்ணாங்க? அங்கே அதுக்கு வேல்யூவே இல்லையே. இருக்குதுங்க. இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, லவ் பண்ணும்போது இருந்த வாழ்க்கை வேற. நீங்கள் 2 மனங்களினுடைய சந்திப்பு மட்டும்தான் அங்கே நடக்குது. திருமணத்துக்கு அப்புறம் உடலினுடைய சந்திப்பும் சேர்ந்துருக்கு. இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இது இவங்க பார்க்கவே இல்லை. இன்னும் இங்கே வரும்போது எங்கே கம்ப்ளீட் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தருன்னு போது அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத இன்கம்பிட்டன்ஸும் இருக்குதாங்க. அதனால தான் டைவர்ஸ் வருது. இப்போ லவ் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலான்றதும் ஒரு மித்து தான். அரவிந்த் மரத்திலாம் வேஸ்ட்டுன்றதும் ஒரு மித்து தான். ப்ராக்டிக்கலாக குணத்துக்கு குணம், விட்டு கொடுக்கும் தன்மை. இந்த இடத்துல நான் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாத போது ஒய்ஃப் கவனிக்கிறதும், ஒய்ஃப் உடம்பு சரியில்லாத போது ஹஸ்பண்டு ஒய்ஃபை கவனிக்கிறதும் பண்ணாதானே? அதே மாதிரி தான் மனம் சரியில்லாத போது, குணம் சரியில்லாத போது, குணம் நல்லா இருக்கவங்க பேக்கப் பண்ணுறது தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சால் அப்போ தான் அது லாங் டேர்முக்கு கொண்டு போக முடியும். அப்போ ஒருத்தர் வீக்காக இருக்கிற நேரத்தில் இன்னொருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிற பொருத்தம் பார்க்கக்கூடிய முறை ஏஎல்பி முறையில் இருக்குன்றது தான் இங்கே இருக்க விசேஷம். நான் என்ன ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறேன்னா, பொருத்தம்லாம் உங்கள் குழந்தைக்கு பார்க்குறத ஒரு பக்கம் வைங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ஒரு 10-20 வருஷம் வாழ்ந்தனால தான் குழந்தை கல்யாணம் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். கணவன் மனைவி ஜாதகத்தை கொடுத்து இதுக்கு முதல்ல ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ் பொருத்தம் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஏஎல்பி ஜோதிடர் யார்கிட்ட கொடுத்தாலும் இந்த 20 வருஷத்துக்கு பலன் சொல்ல இது கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும், இதுதான் இந்த இடத்துல வீக்காக இருந்தது, இந்த இடத்துல சண்டை இருந்தது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா இதே தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பார்க்கணும். இந்த குழந்தை இந்த இடத்துல வீக்காக இருக்கும், இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும்னு இதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மேட்ச் உருவாக்கி கொடுத்தா அந்த வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சால் நேச்சுரலாக நீங்கள் ஏஎல்பி ஜோதிடத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும்னா நீங்களே படிச்சுட்டிங்கன்னா நீங்களே பார்த்துடலாம். இதை அதுதான் இங்கே இருக்கிற ரொம்ப சுலபமே. நீங்கள் ஏன் எங்ககிட்ட பார்க்குறீங்கன்னு கேட்குறோம். நீங்களே பாருங்கள், ஏன்னா உங்களை விட பெஸ்ட்டு இதை யார் முடிவு செய்ய முடியும்? இட்ஸ் அ சாய்ஸ் அகெயின். அது யாருடைய சாய்ஸ்னால் குழந்தையோட சாய்ஸ். அந்த சாய்ஸ் கரெக்டாக இருக்கு இல்லைன்றதை கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஒரு பேக்கப் சிஸ்டமும் இருக்குதுன்னா அதை பயன்படுத்த வேண்டியது உங்கள் தன்மை. கண்டிப்பாக சார். நோ ஒன் கேன் பிளே யுவர் ரோல் பெட்டர் தென் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு 10 வருஷம் எப்படி இருந்தோம், அதுக்கு முன்னாடி 10 வருஷம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சாலே என் பிள்ளைக்கு பார்க்கும்போது நான் தயாராகிடுவேன். இது ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். நான் ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் ஒரு டென்டல் டாக்டர். ஆமாம் சார். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு வாயில தான் ஆரம்பிக்குதுன்னு சயின்ஸாக சொல்லுங்கள், நம்ம ஜோதிடமாக எப்படி சொல்கிறோன்றதை நம்ம 2 பேர் பேசுகிறது இன்னும் அழகாக இருக்குமா? சித்தர் பூமி.